தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அன்பான ஒரு வார்த்தை சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து வருகிறது. தேவன் எப்பொழுதுமே அவருடைய கன்சர்ன், பேஷன் நம்மளை பற்றி தான் இருக்கும், அவரை பற்றி இருக்காது. நிறைய பேர் தங்களை பற்றி தான் நினைப்பாங்க, மற்றவர்களை பற்றி நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை பற்றியே சிந்தனையாக இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் சொல்றார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். பாருங்க, காசு அங்கே வச்சிருக்க, எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம. அதை போல ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை வைத்திருக்கிறார். அதை சொல்லிட்டு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு பாருங்க. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், வச்சிருக்கிறேன்றாரு, அப்புறம் கொடுக்கிறேன்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த பீஸ் இஸ் காட்ஸ் ப்ராப்பர்ட்டி. சமாதானம் அவருடைய சொத்து, அதை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இதுக்கு கீழே ஒரு விஷயம் போட்டிருக்கிறாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. அப்படின்னா இப்ப பாருங்க, ஒரு சமாதானம் இருக்கிற இடத்துல எது இருக்காது? கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. ஏன் இங்க ஆண்டவர் சொல்றாருன்றத கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன்னு சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா அதை முடிக்கும் பொழுது சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் சொல்றாருன்னு சொன்னா, நாம என்ன நினைச்சிரோம்னா, இங்க இந்த 2வது சொற்றொடரில் போட்டிருக்கிறது, இங்க சொல்றாரு ஆண்டவர், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. சமாதானம் நினைச்சிட்டோம்னா நாம என்ன, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே அத மாதிரி இருக்குமா, இவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே இத மாதிரி இருக்குமான்னு உலகத்து மக்களோடு கம்பேர் பண்ணி ஒப்புமைப்படுத்தி அந்த மாதிரி தான் எனக்கு சமாதானம் இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு அது கிடைக்காத பொழுது நான் கவலைப்படுறேன், பயப்படுறேன். அப்ப உலகத்தாரை போல சிந்தித்து மெட்டீரியல் மூலமாக வருகிற ஒரு சமாதானம் கிடையாது தேவன் கொடுக்கிற சமாதானம். பொருட்களினாலே பணத்தினாலே வருகிற சமாதானம் தேவன் கொடுக்கிற சமாதானம் அல்ல. மனிதர்கள் தங்கள் நினைத்ததெல்லாம் செய்து கொண்டு சமாதானமா இருக்கிறார்களே, அப்படிப்பட்ட சமாதானமும் தேவன் கொடுக்கிற சமாதானம் கிடையாது. அப்ப நம்ம என்னன்னா, நமக்கு எது சமாதானம்னா, தேவனும் நானும் சந்தோஷமா இருக்க, சந்தோஷம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்கும். தேவன் எனக்கு எதை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, அவர் என் கூட இருக்கிறார், அது போதும் எனக்கு, அவ்வளவுதான். அதுதான் இங்க சொல்றாரு, உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பது இல்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோம், அது கிடைக்கலன்னா நம்ம உலக பிரகாரமாக நம்ம கேட்டுட்டு இருக்கோம்னு அர்த்தம். கிடைக்கலையா நம்ம கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். இது உலக பிரகாரமான காரிய விஷயம் விட்டுட்டு, ஆண்டவரே உங்க சமாதானம் மட்டும் எனக்கு இருக்கணும். நல்லா கவனிங்க, நீங்க தேவ சித்தத்தை விட்டு வெளியில போனீங்கன்னா சமாதானம் போயிடும். தேவ சித்தத்தை விட்டு வெளியில போனீங்கன்னா எது போயிடும்? சமாதானம் போயிடும். நிறைய பேர் தேவ சித்தத்தை விட்டு வெளியே போறதுனால அவங்க சமாதானத்தை இழந்து போறாங்க, சந்தோஷத்தை இழந்து போறாங்க. தன்னை சுற்றி உள்ளவர்களுடைய சமாதானத்தையும் இழக்க வைக்கிறாங்க, சந்தோஷத்தையும் இழக்க வைக்கிறாங்க, சமாதானம் இல்லாம பண்ணிடுறாங்க. எங்கு சமாதான கேடு வருதோ அங்கு தேவன் இல்லை, தேவ சித்தம் இல்லை என்பதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இந்த உலகத்துல நம்ம வாழும்பொழுது எதுவுமே நமக்கு உடனடியாக இது தேவ சித்தமா சித்தம் இல்லையான்னு தெரியாது. அதனால்தான் ஆண்டவருடைய இடத்துல காத்திருந்து கர்த்தர் கொடுக்கிற அந்த வெளிச்சத்துல கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடித்து நாம் செய்ய வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும், இருதயத்தை ஆளுகை செய்யும்.
எபிரேய மொழியில் ஷலோம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படி என்றால் சமாதானம் அப்படின்னு அர்த்தம். ஷாலேம் அப்படின்னா சமாதான நகரம்னு அர்த்தம். நம்முடைய வீடு சமாதானத்தின் வீடாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிதான் சீஷர்களுக்கு பயிற்றுவித்தார். நீங்க ஒரு வீட்டிற்கு போனா அந்த வீட்டை என்ன செய்யுங்க, சமாதானம் உண்டாவதாக என்று வாழ்த்துங்கள்ன்றாரு. ஷலோம், சமாதானம் உண்டாவதாகன்னு வாழ்த்துங்கன்னு சொல்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். உலக பிரகாரமான விஷயங்கள் மூலமாக நமக்கு தேவனுடைய சமாதானம் கிடைக்காது. அதனால நம்ம கேட்டது கிடைக்கலன்னா கலங்கவும் வேண்டாம், பயப்பட வேண்டாம். அதை விட்டு நாம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அந்த பயணத்தை தொடர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளையில என்னோடு சபையோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் உம்முடைய சமாதானத்தினால் நிறைந்து உம்முடைய சித்தத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய 2 பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய சமாதானத்தால் நிரப்பப்பட்டவர்களாக காணப்பட கிருபை செய்யும். ஏற்படி செய்கிறதுக்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஷலோம், சமாதானம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தை ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.